கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேரு கலாதேவி. எனக்கு ஊர் வந்து குருக்கத்தி. நான் சியோன் பேராலயத்துக்கு போயிட்டுருக்கேன். 2019 தான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு எனக்கு தலைவலியால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. இறந்து போயிட்டாங்க. எனக்கு 2 புள்ளைங்க இருக்கு. ஒரு பையனும், ஒரு பொண்ணும் இருக்கு. நான் வந்து எங்க வீட்டுக்காரங்க புடிச்சு தான் நான் சர்ச்சுக்குள்ள போனேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பிசாசு எங்க வீட்டுக்காரங்களே புடிச்சிருந்தாங்க. தலைவலினா என்னால தாங்க முடியாது. தலைனா வெடிக்கிற மாரி எனக்கு வலிக்கும். நான் நெறையா வைத்தியம்லாம் பார்த்தேன். ஆனா எதுவுமே எனக்கு சரியாகல. என்னைய வந்து நானா ஆண்டவர தேடி போல ஆண்டவர் தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு நான் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்க ஊர்லேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து எங்க ஊர் பஸ் ஸ்டாப்ஸ்ல வந்து இறங்குனேன். எனக்கு தலைவலியே போயிட்டு. திரும்பி நான் வந்து நான் என்னன்னா எனக்கு ஏற்கனவே பாம்பு பிசாசு புடிச்சு நான் ஆடுவேன். கோயில்ல தான் உட்காந்துருப்பேன். குறி சொல்லுவேன். மொட்டை அடிச்சு எல்லாமே நான் செய்வேன். இதுல என்ன காரியம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் நம்ம வச்சு கும்பிட உண்மையான தெய்வம்னா அது ஏசப்பா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்னைக்கே வந்து எங்க வீட்ல உள்ள எல்லா சாமி படத்துல உள்ள எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி உட்டு எறிஞ்சுட்டேன். உட்டு எறிஞ்சுட்டு நல்லா ஜெபிப்பேன். ஜெபத்துல போய் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிட்டு எனக்கு எல்லாமே நான் இடம் கூட எங்க வீட்டுக்காரர் இறந்து போறப்போ ஒரு இடம் கூட இல்லாம இருந்தேன். எங்க அப்பா வீட்ல தான் நான் இருந்தேன். ஆனா ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல இடம் வாங்கி குடுத்து, அதுல ஒரு சின்ன கூரை வீடு கட்டி குடுத்து, என்னைய அதிசயமா அந்த ஊருக்குள்ள நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க குடும்பம்லாம் ரட்சிப்புல இல்ல. இந்த ஊருக்குள்ள என்னைய மட்டும் தான் ஆண்டவர் ரட்சிப்புல எடுத்தாங்க. நான் அதே மாரி ஆண்டவருக்கு ஜெபிப்பேன். ஜெபத்துல எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டேன். ஆனா பாருங்க, எனக்கு வந்து எங்க அம்மா கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க. இறந்து போவியும் அந்த நான் எங்க வீட்ல 5 பொண்ணு. நான் தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அதனால வந்து நான் எல்லா காரியமும் செய்ற மாரி ஆயிட்டு. கொல்லி வைக்கிறது, எல்லா காரியமும் ஒரு பையன் இருந்தா எப்படி செய்வாப்லயோ, அதே மாரி செய்ய சொல்ட்டாங்க. ஏன்னா, எங்க ஊர்ல யாருமே ரட்சிக்கப்பட்டதுனால, நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. என்னைய ஆண்டவர் அதிசயமா நடத்துனவங்க. இதுல வந்து இறந்து போய் எங்க அம்மா இறந்து போறப்ப, என் பொண்ணு தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுனால, என்னால எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் நான் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இப்படி இருந்தேன்னா, இப்படி ஆரம்பிச்சுட்டேன். ஆரம்பிச்சு ஏன்னா வீட்ல யாரும் இல்ல. 5 தங்கச்சிக்கும் நான் தான் அம்மாவா அந்த வீட்ல இருக்கேன். அதனால நான் வந்து எதுவுமே பண்ண முடியாம என்னால முடியல. எங்க அப்பாவும் உலகத்துல தான் இருக்கிறதுனால, எங்க அம்மாவும் உலகத்துல இருந்தனால, என்னால எதுவுமே அதுலேருந்து எதுவுமே பண்ண முடியாம போயிட்டு, பையன் என்ன செய்வாங்களோ, அதே மாரி தான் கொல்லி வைக்கணும்னு சொல்ட்டாங்க. நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து திரும்பி என்னால பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபத்துக்கே என்னால போக முடியாம அவ்ளோ தடைகள்ல நான் இருந்தேன். கடன்ல விழுந்துட்டேன். எல்லாமே நான் இருந்தேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறதுனால வைராக்கியத்துல போவேன். போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அங்க வந்து உட்கார்ந்திருப்பேன். ஆனா வந்து என்னால பாருங்க வசனம் எழுத முடியாது. நல்லா கேட்க முடியாது. ஜெபத்த எப்படா சீக்கிரம் முடியும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த போன மாசம் 21 நாள் பாஸ்டிங் போட்டிருந்தாங்க. அதுல போய் நான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புவேன். ஆனா என்னால கலந்துக்க முடியாது. வீட்ல வந்து உட்கார்ந்து தான் இருப்பேன். நான் ஒரு காலை உணவு சமைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால போயிட்டு வந்து வீட்ல தான் இருப்பேன். பாத்தீங்கன்னா, நான் வந்து சரி இன்னைக்கு இது முடிய போகுது 21 நாள். ஒரு நாளாச்சும் நம்ம ஜெபிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாதி கட்டத்துலேருந்து நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பாருங்க, நான் வந்துட்டு அலட்சியமா ஜெபம் நடக்குது. ஆனா போகணும்னு வைராக்கியத்துல இருக்கேன். ஆனாலும் என்னால போக முடியல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு நான் எல்லா காரியங்களும் எது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாங்களோ, எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நம்ம ஜெபிக்கணுமே, நம்ம ஆண்டவர விட்டு போகக்கூடாதுன்னு அந்த வைராக்கியத்துல இருக்கேன். அதனால என்னால ஜெபிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து படுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து புனிதா சிஸ்டரோட சித்தி வந்து ஒரே குழு இது பத்தி இப்ப லோன் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அதே நேரத்துல நான் படுத்து ஜெபத்துல போய் கலந்துக்க முடியாம வந்து படுத்திருக்கேன். ஆனாலும் பயமா இருக்கு. ஆண்டவரே நான் வந்துட்டு பாதி தூரத்துலருந்து வந்துட்டேனே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சு படுத்துக்கிட்டே பண்றேன். அப்பதான் புனிதா சிஸ்டரோட சித்தியோட நம்பர் எனக்கு கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து கேட்டேன். இது மாரி ஏற்கனவே நான் இது மாரி ஒரு இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல இதே மாரி நான் ஒரு ஏமாந்துட்டேன். ஒரு 9,000 கட்டி நான் ஏமாந்துட்டேன். நீங்க லோன் தருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்பதான் புனிதா சிஸ்டர்ட்ட போய் அவங்க சித்தி நம்பர் குடுத்துருக்காங்க என் நம்பர. சரின்னு பாருங்க நான் வந்து அவங்கள்ட்டயும் கேட்டுட்டு இருக்கேன். நானும் இது மாரி ஏமாந்துட்டேங்க. இது மாரி ஏமாத்துறீங்களான்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு நான் என்னோட ஐடிங் கார்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டிபில வந்து இயேசுப்பாவோட சிலுவை இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமாயிட்டு. ஐயோ! ஆண்டவரே நம்மளுக்கு ஒரு நல்ல விசுவாசி தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்பதான் அவங்க வந்து எனக்கு வந்து இது மாரி கூடாரத்த ஆன்லைன்ல ஜெபிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் நான் இயேசுப்பா பிள்ளைங்கிறதுனால நான் நல்லா பேச ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, "இது மாரி நாங்க ஆன்லைன்ல ஜெபிக்கிறோம். நீங்க வரீங்களான்னு?" சொன்னாங்க. எனக்கு ஜெபம்னா எனக்கு அப்படி பிடிக்கும். யாராச்சும் என்னைய வந்து ஜெபம் ஜெபம் நடக்குது வாங்கன்னு சொன்னா நான் போயிடுவேன். நான் அத வந்து எனக்கு ஆண்டவர் தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல நான் இருப்பேன். சரின்னு அந்த சிஸ்டர் எனக்கு குடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாருங்க, நான் வந்து அ ஆன்லைன்ல ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் 6 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க. வாங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. நான் 7 மணிக்கெல்லாம் நல்லா உட்காந்துருந்தேன். திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தானே ஜெபம் நடக்குது நம்மளுக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் கால நீட்டி உட்காந்துட்டேன். கால நீட்டி போட்டுக்கிட்டு அலட்சியமா என்கூட கட்டில்ல உட்காந்துருக்கேன். பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து சிஸ்டர் வந்து கேட்டாங்க, "உங்களுக்கு என்னாத்துக்கும்மா ஜெபிக்கணும் கலா சிஸ்டர்?" அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் கடன்ல தான் இருக்கேன். ஏன்னா, அம்மா இருந்ததெல்லாம் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுத்ததுனால நான் கடன்ல இருக்கேன். பாத்தீங்கன்னா, நான் கடன் தான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு நான் ஊருக்காக ஜெபிப்பேன். நம்ம இங்க வந்து எல்லாரும் எழுப்புதல் கொண்டு வரணும், ஜெபிப்பேன். அத தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட்டு சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன். பாத்தீங்கன்னா, எனக்கு நான் ஒரு அலட்சியமா தான் உட்கார்ந்திருந்தேன். என்னால ஜெபிக்கணும்னு ஆசை வரும். ஆனா பைபிள் எடுத்துட்டு போய் உட்காருவேன், மண்டி போடுவேன், ஜெபிக்க முடியாது என்னால. அவ்ளோ தடைகள்ல நான் இருந்தேன். என்ன ஏசப்பா பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு இருந்தேன். அப்புறம் பாருங்க, எனக்கு வந்து அம்மா வந்து என்ன கேட்டாங்க. நான் எப்படிதான் கட்டில விட்டு கீழ இறங்கி வந்தேன்னு எனக்கே தெரியாது. 2வது பார்த்தீங்கன்னா, பைபிள நான் எங்க வச்சிருந்தேனோ அந்த இடத்துல போய் எடுத்துட்டு வந்தேன். பைபிள் இல்லாம சும்மா ஆன்லைன்ல தானே நம்ம என்ன முகமே தெரியாது அப்படின்னு தான் அலட்சியப்படுத்தினேன். ஆனா பாருங்க, அம்மா வந்து கலா சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறப்பயே நான் டக்குன்னு கீழ இறங்கி வந்துட்டு, பைபிள் எடுத்து வச்சுட்டு என்னை அறியாமயே நான் கால மண்டி போட்டுட்டேன். போட்டு ஜெபிக்க பார்த்தீங்கன்னா, நான் ரத்த வாந்தி தான் எடுத்தேன். ரத்த வாந்தினா கார்னா ரத்த வாந்தி வருங்களே, அந்த மாரி தான் நான் எடுத்தேன். எனக்குள்ள இருந்த பிசாசு எப்படி வெளிய வந்தது அப்படின்னு எனக்கு நான் நல்லா தெரிஞ்சு, நல்லா மண்டி போட்டு ஜெபிச்சு அவங்க அம்மா ஜெபிக்க இங்க என்னால இருக்கவே முடியல. என்னால அங்க சர்ச்சுல வாந்தி எடுக்கணும்னா நான் எடுக்க மாட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ரத்த வாந்தி தான் எடுத்தேன் நான். ரத்தமா தான் நான் எடுத்தேன். என் பசங்க 2மே எங்க அப்பா வீட்டு பக்கத்துல இருக்காங்க. அங்க போயிட்டாங்க. திரும்பி பாருங்க, இதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப முடியாம இருந்தேன். எனக்கு பிரஷர் கம்மியாகி 80ல வந்துட்டு. இந்த ஒரு என்னால ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு வந்தேன். அப்பதான் புனிதா சிஸ்டர் நம்பர் எனக்கு கிடைச்சுச்சு. சரின்னு அன்னைக்கு பாருங்க நைட்டே படுத்துட்டேன். ரொம்ப முடியல என்னால. அன்னைக்கு அம்மா ஜெபிச்சுட்டு, இந்த மாரி வீட்லாம் தண்ணி தெளிச்சுட்டு, ரத்த வாந்தி எடுத்துட்டு நான் மறுபடியும் படுத்திருக்கேன். பாருங்க எனக்கு மூச்சு மட்டும் தான் இருக்கு. கை, கால் எல்லாமே அசையவே இல்ல. ஆண்டவரே இயேசுப்பா என்னை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கு. அம்மா இடத்துல நான் இருக்கேன். என்ன ஏசப்பா பண்றது? அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு, எங்க அப்பா வீடு பக்கத்துல இருக்கு. அங்க நான் போயிட்டேன். பயந்துகிட்டு போயிட்டேன். நானும் என் பையனும் தான் அங்க இருப்போம். அந்த வீட்டுக்கு போயிட்டு படுத்திருக்கேன். காலையில 4 மணி ஜெபத்துல இருக்குன்னு சொன்னாங்க புனிதா சிஸ்டர். நான் 4 மணிக்கு என்னால கலந்துக்க முடியல. பாருங்க நான் வந்து 5 மணிக்கெல்லாம் எடுக்கிறேன். அம்மா சொல்றாங்க. நான் எடுத்த கூட சொல்றாங்க. "நீ உலகத்துக்காரியே இது எதுக்கு பண்ற?" அப்படியே என் கண்ணத்திலேயே அரைஞ்ச மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் என்ன பண்ணுனனோ, நான் நைட்டு முழுக்க என்னால முடியாம படுத்திருந்தேன். கரெக்ட்டா 4 மணிக்கு என்னால கலந்துக்க முடியல. டக்குன்னு எனக்கு அடுத்தது வந்து ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நான் உள்ள வந்துட்டேன். அம்மா கண்ணங்கண்ணமா என்ன அரைஞ்ச மாரியே தான் தெரிஞ்சுச்சு. எப்படின்னா, நான் உலகத்துல நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். நீ எதுக்கு செய்ற? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்காக அவங்க பேசப்பட்டது. நான் உனக்கு வந்து ஒரு பைபிள வூட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஒரு பெட்டின்னு ஒரு வசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்படியே என்னை குறிச்சு பேசுற மாரியே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியே எனக்கு வந்து எதுவுமே என்னால சொல்லவே முடியல. எனக்கு நான் என்ன செஞ்சேனோ, அப்படி வ வ அந்த ரிங்க தொட்டு நான் உள்ள வர்றேன். நைட்டு முழுக்க என்னால மூச்சு விட முடியல. ஆ உள்ள வர்ற அம்மா வந்து என் கண்ணங்கன்னமா எனக்கு அரைஞ்ச மாரி தான் தெரிஞ்சுச்சு. நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னோனே, "நீ எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்க. எதுக்கு 2 வேஷம் போடுற?" அப்படின்னு பேசுனாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம செஞ்சது எல்லாமே ஆண்டவர் நம்மள்ட்ட உணர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு, நான் நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னேன். வியாழக்கிழமை அன்னைக்கு நான் ஜெபத்துல உட்கார்ந்திருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அம்மா அபிஷேகம் தந்துகிட்டே இருந்தாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அபிஷேகத்த பெற்றுருங்கன்னு. நல்லா அபிஷேகம் பார்த்தேன். அப்ப பார்த்தா எனக்கு பாம்பு பிசாசு என்ன விட்டு போற மாரி அது என்னன்னு செய்யுமே எங்க அப்பா சொன்னாங்க. ஒரு 1 மணி நேரத்துல எங்க தெருவே கூடிட்டு அவ்வளோ இது நான் வந்து ஜெபிச்சிருக்கேன். நல்ல வல்லமை ஆவி ஆண்டவர் எனக்கு குடுத்தாங்க. திரும்பி பாருங்க எனக்கு வந்து அதுலேருந்து நான் விடுதலையா நல்லா இப்ப வந்து அதுக்கப்புறம் அந்த வியாழக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க சர்ச்சுலேருந்து வராங்க. வந்து உங்களுக்கு நாங்க ஜெபம் பண்றோம்ன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. இப்ப பாருங்க, எனக்கு எல்லாமே இப்ப ஒரு புதுசா நான் எப்படி ஆண்டவர தேடி நான் போனேனே, அதேபோல இந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, நானும் என் பையனும் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போனோம். ரட்சிக்கப்படுற அன்னைக்கு. அதே இடம் ஆண்டவர் எனக்கு குடுத்தாங்க. நல்லா போய் வசனம் எழுதுனேன். நான் உற்சாகமா நான் எப்படி வந்து சர்ச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு நான் கால் எடுத்து என் ஆண்டவர் அற்புதமா என்னை நடத்தி கொண்டு வந்தாங்க. அந்த ஊர்லயே என்னை மட்டும் தனியா நடத்துனாங்களோ, அதே போலவே நான் ஜெபிச்சேன். நல்ல வல்லமையா அங்க சொன்ன ஜெபத்த எல்லா வசனம் நான் எழுதவே மாட்டேன். எங்க அம்மா
இறந்ததுலேருந்து இந்த காரியம் செஞ்சதுல நான் அலட்சியமா தான் உட்கார்ந்துருப்பேன். நான் ஃபர்ஸ்ட்டு என்னைய ஆண்டவர் எந்த இடத்துல உட்கார வச்சாங்களோ, அந்த இடம் எனக்கு ஆண்டவர் குடுத்தாங்க. நான் இப்ப பரிசுத்தமா இருக்க மாரி இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை விட்டு நான் எப்படி என் ஏசப்பாவுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். என் சாட்சிய சிறுசாட்சிய நான் முடிச்சுக்கிறேன். இந்த கூடாரத்துல வந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. எனக்கு நல்லா இப்ப வந்து 7 மணி நான் எப்ப 7 மணி ஆகும், இந்த ஜெபத்துல நம்ம கலந்துக்கணும்னு தான் ஓடியார்றேன். நான் போற இடம் நான் ஒரு ஆயுர்வேத மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் எல்லாருக்கும் நான் குடுத்துட்டு வரேன். நெறைய ஆண்டவர் என்னை அதிசயமா நடத்துறவருக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி. எஸ். பாடுங்க அந்த பாட்டு. தொடுவாள்